ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதோட கர்ஜனையை கேட்டாலே எல்லா விலங்கும் நடுங்கும். ஒரு நாள் சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன எலி அதை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. உடனே அந்த எலியை பிடிச்சி, ஏண்டா என் தூக்கத்தை கலைச்சேன்னு சிங்கம் கோபமா கேட்டுச்சு. எலி பயந்துட்டே, சிங்கராஜா சிங்கராஜா என்னை விட்டுருங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுச்சு. ஒரு சின்ன எலி நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சிங்கம் சிரிச்சுட்டே கேட்டுச்சு. ஆனாலும் அந்த எலியையும் கொல்ல மனசு வராமல் அதை அப்படியே விட்டுருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டில் வேட்டையாட வந்தவங்க வச்ச இரும்பு கூட்டில் சிங்கம் மாட்டிக்கிருச்சு. அதால் தப்பிக்கவே முடியலை. அங்கே வந்த எலி அந்த கூட்டை பார்த்துச்சு. இரும்பு கம்பியை கடிக்க முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எப்படியாவது சிங்கத்தை காப்பாற்றணுமேனு யோசிச்சுச்சு. அப்போதான் அந்த கூட்டில் ஒரு சின்ன பூட்டு இருக்கதா அதை பார்த்துச்சு. உடனே மரக்குச்சி, கல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பூட்டை திறக்க ட்ரை பண்ணுச்சு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை ட்ரை பண்ணுச்சு. அப்போது கிளிக்னு ஒரு சவுண்டு, பூட்டு திறந்துருச்சு. சிங்கமும் வெளியே வந்துருச்சு. உடனே சிங்கம், உன்ன மாதிரி ஒரு சின்ன எலி என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன், ஆனால் நீ என்னையே காப்பாற்றிட்டன்னு எலியை பாராட்டுச்சு. அதுக்கு எலி மெதுவாக, எவ்வளோ பெரிய கதவாக இருந்தாலும் அதை சின்ன சாவி தான் திறக்கும்னு சொல்லுச்சு.